ஜெட்டு வேகத்தில் பறக்கிற போட்டுங்கிறதுனால தான் இதுக்கு பேர் ஜெட் போட்டு. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுங்க. ஸோ தமிழ் பேசுகிறாரு. ஹலோ பிரதர், உங்கள் நேம் என்ன? அபி. என்ன சவுண்டு பாருங்க சாமி, டக்குன்னு நிறைஞ்சிருச்சு தெரியுதா? சென்னை சூப்பர் கிங்ஸ். Yep. So what's the actual price we book directly here? அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபியர்லெஸ்ஸு அப்படின்னு. ஏன்னா நான் அந்த கம்பியை பிடிக்காம உங்களுக்காக பாருங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா லிஃப்ட் மட்டும் தான் ஒரே வழி, சமாளிக்கணும். தேங்க்யூ. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அதிரடி ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். அடுத்த நாள் காலை மணி 10. இப்போ வந்து நம்ம பாமிஸ்டன் நார்த் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோங்க. உங்களுக்கு ஒரு புதிய நண்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் வாங்க. அஸ்வின் பிரதர். அவங்க தான் வந்து நம்மளை தங்க வச்சாங்க. இது நம்ம கௌதம் அண்ணா. அஸ்வின் பிரதர். ஹலோ. அஸ்வின் பிரதர் வந்து ஈரோடு தாங்க. ஸோ ஈரோட்டை தான் சொந்த ஊர். ஸோ அங்கே தான் கொங்கு ஆர்ட்ஸில் தான் படித்தாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான். ஸோ வந்து அவங்க ஃபேமிலி ரொம்ப வருஷமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சேனலில். பயங்கர பிடிச்சி பார்க்குறாங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸு. முக்கியமாக வந்து அவருக்கு தெரியாது வர்றது. நம்ம கௌதம் அண்ணா தான் எப்படி மற்ற எல்லாருக்கும் சொன்ன மாதிரி அஸ்வின் பிரதருக்கும் சொல்லி அப்புறம் அவங்க வீட்டில் தான் வந்து தங்கியிருந்தேன். தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸ் ஃபார் பிரதர். ஆல்வேஸ் வெல்கம். மிக்க நன்றி. ஃபேமிலியோட வாங்க அடுத்த. கண்டிப்பாக பிரதர். போல வாங்கண்ணா. சரி, நான் அப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரில் முதல் நாடான நியூசிலாண்டில் இருக்கோம். நியூசிலாண்டில் சவுத் ஐலாண்ட்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நார்த் ஐலாண்ட் வந்து வெலிங்டன் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக முந்தின எபிசோடில் நம்ம தமிழுக்கும் இந்த நியூசிலாண்டு நாட்டு பூர்வகுடியினரான மாவுரி மக்களுக்குமான தொடர்பு, தமிழுக்கும் நியூசிலாண்டுக்குமான தொடர்புன்னு வச்சுக்கலாமே. அந்த கப்பல் மணி அது பார்த்துருப்பீங்க. அதை போய் நம்ம டச் பண்ணது, அதை பார்த்தது பயங்கர சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றின தகவல்கள். இங்கேருந்து கிளம்பி மாவுரி மக்கள் அதிகமாக இருக்கிற ஊரான ரொட்டாருவா போகிறேங்க. ஸோ அங்கே மாவுரி மக்களை பார்க்கலாம், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் பார்க்கலாம், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், ஒயிட் வாட்டர் ராஃப்டிங், அப்புறம் நியூசிலாண்டுக்கே உரித்தான ஜெட் போட்டு, இதெல்லாம் எதுவும் நம்ம பண்ணாமல் இருக்கோம் ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி கூட. அங்கே போய் பண்ணுற ரொட்டாருவா போகலாங்களா? இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் பஸ்ஸு. 10:30 மணிக்கு பஸ்ஸு, மணி 10 1 மணி ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ பஸ்ஸில் 6 மணி நேரம் 12 மணி ரொட்டாருவா போகிறோம். எல்லாமே சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். போகலாம் வாங்க. அதாவது சில ஊர் பேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மாவுரி பேர்லேயே வச்சுருக்காங்க லாங்குவேஜ்லேயே. சில ஊரெலாம் இங்கிலீஷ்க்கு இது மாற்றிட்டாங்க. ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்குது இங்கே. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் வந்து பவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே. அந்த டைம்லலாம் நிறைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நேம்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து மௌரி நேம்ஸாக மாற்றினாங்க. ஓகே. இப்போ ஆட்டேரோவாவில் இருக்கிறோம். மௌரி நேமு. நிறைய ஊர்கள் வந்து பேர் வந்து இன்னுமே வந்து மௌரி நேமும் இருக்குங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் பேரும் வச்சுருக்காங்க. அந்த இங்கிலீஷ் பேர் வச்சதெல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இங்கிலாந்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஊர் பேரோ டவுன் பேரோ எதையோ ஒன்று தான் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. வெல்லிங்டன்லேருந்து நம்ம அந்த பார்த்த டனினின்லேருந்து நிறைய கிரைஸ்ட் சர்ச்லேருந்து எல்லாமே அந்த டைமில் 19th செஞ்சுரியில் வந்து இங்கிலீஷ் இது இங்கிலாந்துலேருந்து ஏதோ ஒரு டவுன் பேரோ ஏதோ ஒரு விஷயத்தை தான் வந்து பேராக வச்சுருக்காங்க. நிறைய ஊர்கள் இப்போ நம்ம போகிற ரொட்டாருவா, அப்புறம் டவுப்போ, அப்புறம் வாங்க்ரே, இதெல்லாம் வந்து இந்த மொழிங்க, அதாவது மாவுரி லாங்குவேஜில் இருக்குது. ஓகே, அப்படியே போகலாம் வாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. வந்துடுவாங்க. இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. ஐசைட் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று வந்தமே அந்த சிட்டி சென்டர் அதே தான். ஸோ அங்கே தான் அந்த ஐசைட் சென்டரு. ஸோ இங்கே தான் அந்த பஸ் ஸ்டேஷன். இங்கே தான் பஸ் வரும். எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி அந்த ஐசைட் சென்டர்னு இருக்குங்க. எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஹோம்லெஸ்ஸாக என்னன்னு தெரியலையே, பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஓகேங்க, டைம் ஆச்சு. அண்ணா மிக்க நன்றிங்கண்ணா உங்கள் உதவிக்கு. நீங்கள் இல்லைன்னா சத்தியமாக இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்க முடியாது. குயின்ஸ் டவுன்லும் சரி, பல்வேறு இடங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் வந்து இடம் வாங்கி கொடுத்ததும் சரி, தூங்குறதுக்கு மிக்க நன்றிங்கண்ணா. கண்டிப்பாக விரைவில் சில இடங்களில் சந்திப்போங்கண்ணா. ஃபேமிலியோட வரேங்கண்ணா. தேங்க்ஸ் சஷ்வின் பிரதர். மிக்க நன்றி. கண்டிப்பாக பிரதர். தேங்க்யூ. கண்டிப்பாங்கண்ணா. அண்ணா பார்க்கலாங்கண்ணா. பாய்.
அவ்வளோதாங்க. பஸ் எடுத்துட்டாரு 10:35 பஸ் ஆல்ரெடி வந்து நின்று தான் இருந்திருக்கு. நம்ம தான் பார்க்கல, இதுலேயே நினச்சிட்டு இருந்தேன். எடுத்துட்டாரு. சரிங்கண்ணா, பார்க்கலாண்ணா, பாய். இங்கேருந்து 330 கிலோமீட்டருங்க, 6 மணி நேரம் பயணம். Make sure you keep it in your bag. Do not eat it on the bus. I will not eat. Yeah, No just worries. say. Yeah, sure. So you go that way. I'll eat only in the stops. சாப்பாடு சாப்பிடக்கூடாதுங்க இங்கே நியூசிலாண்டில். நம்ம பின்னாடி உட்காந்துக்கலாம். அவ்வளோதாங்க, கிளம்பி விட்டோம் இந்த பேமியிலேருந்து. பை பை பாமிஸ்டன் நார்த். உண்மையாலுமே வந்து தங்கங்க கௌதம் அண்ணன் வாய்ப்பே இல்லை. வந்து ஜஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப நாளாக மெசேஜ் போட்டிருந்தார். ஒரே ஒரு தடவை அண்ணா வரங்கண்ணான்னு சொல்லியிருந்தேன். உடனே எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து சில கஷ்டமான குயிஸ்டோம்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ், ஹாஸ்டலில் இருந்தும் பயங்கர காஸ்ட்லி. ஸோ சொன்னங்காட்டி அங்கேயே நம்ம மலேசிய தமிழரை இது பண்ணி அவங்க எல்லாருமே நம்ம வந்து சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. இவரும் அஸ்வினும் அப்படி தான், இவங்களும் சரி, இந்தியாவில் இருக்க இவங்க ஃபேமிலியும் சரி, எல்லாருமே வந்து நம்மளோட சேனல் ரெகுலராக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. நான் வந்து அவங்க வீட்டில் தங்கினதும் எனக்கும் பயங்கர ஹாப்பி. அவங்களோட தங்கினதும் நம்ம பட்ஜெட்டை வந்து குறைச்சதும் சரி. ஸோ மிகப்பெரிய அன்பால் வந்து தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக நம்மளை வந்து மெய்சிலிருக்க வைக்கிறாங்க. பயங்கர சந்தோஷம் மீட் பண்ணுவேன். ஸோ பயணத்தை தொடர்வோம் நியூசிலாண்டு, நார்த் ஐலாண்டு டுவர்ட்ஸ் ரொட்டாருவை நோக்கி. ஓகேவா? நிறைய சொல்ல மறந்துட்டேன். கேரளேட்ஸ் இங்கே ஏகப்பட்டது இருக்காங்களாமா. கிட்டத்தட்ட 2000-3000 பேர் கேரளேட்ஸ் இருக்காங்களாமா. எல்லாம் இந்த நர்சிங்க்காக வந்து படிச்சுட்டு அப்படிங்கிறதானது, நர்சிங்க்காக வேலைக்கு வந்தவங்க, துபாயில் நர்சிங் பண்ணிகிட்டு இருக்காங்களா அந்த கேரளா விமென், அவங்க எல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க நியூசிலாண்டு, முக்கியமாக பாமிஸ்டன் நார்த்துக்கு. ஸோ இது வந்து நிறைய ஒரு கேரளேட்ஸ் அதிகமாக இருக்கிற ஊர். தமிழர்களும் இருக்காங்க ஒரு மன்ன மாதிரி. தமிழர்கள் ஒரு 50 பேர் 100 பேர் இருக்காங்களாமா. இலங்கை தமிழர்கள், மலேசிய தமிழர்கள், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு தமிழர்கள் எல்லாமே. சைனீஸ் கடை. ஸோ கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. அப்படியே அவுட்ரு வந்தாச்சு, ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கமுமே வந்து விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க. நிறைய கான் போடுறாங்க, சோளம். அது மக்களும் சாப்பிட்றாங்க, அதே சமயம் மாட்டுகளுக்கு வந்து தீவனமாகவும் போடுறாங்க. ஒரு முக்கியமாக இது உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இந்த இன்டர்சிட்டி பஸ் எப்படி புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது டைரெக்டாக intercity.co.nz இடம் டு இடம், அதாவது பாமிஸ்டன் நார்த் டு ரொட்டாருவா கொடுத்து நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் புக் பண்ணிக்கலாம். அது வந்து எவ்வளோ வருதுன்னா $67 நியூசிலாண்ட் டாலர். டேரெக்டாக பணம் கொடுத்து பே பண்ணுறது தான். 67 தான் எவ்வளோ உங்களுக்கு 255 ஒரு 3000 ஒரு 4000 ரூபா வருதுன்னு வைங்களேன். இதுவே நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு தெரியும் இன்டர்சிட்டியோட பஸ் பாஸ் இருக்குது, ஃப்ளெக்ஸி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எடுத்திருக்கேன். ஹவர் கணக்கில் பாஸ் 30 ஹவர் எடுத்து வச்சுருக்கேன். $280. அதாவது ஒரு ஹவர் கணக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, $10 கீழே வருது, $9 மாதிரி வருது. ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், புக் பண்ணிவிட்டேன். எல்லா பஸ்ஸுமே நான் அதை வச்சு தான் புக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த பஸ்ஸு டைம் கணக்கு பொறுத்து. இப்போ இந்த பஸ்ஸு வந்து 9:30 10:30 எடுத்து 4:30 மணிக்கு போகுது, 6 மணி நேரம். ஸோ நம்ம பாஸில் இருந்து இந்த பாஸ் வழியை புக் பண்ணோம்னா 6 மணி நேரம் கழிஞ்சிடும். அது 30 மணி நேரத்தில் இருக்குது. அப்படி எத்தனை பஸ் புக் பண்ணுறீங்களோ கழிஞ்சிட்டே வரும். இந்த 30 ஹவர் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கும், ஹவர் பேசிஸில் கழிஞ்சிட்டே வரும். ஸோ இதுதான் கணக்கு. ஸோ அப்படி கணக்கு பார்த்தா 6 ஹவருக்கு நம்ம ஃப்ளெக்ஸி பாஸில் புக் பண்ணால் 6 × 1 ஹவருக்கு நம்ம 30 ஹவருக்கு $250 கொடுத்துருக்கோமா. ஸோ 6 ஹவருக்கு × 9 $54. ஸோ நம்ம வந்து லிட்டரலாக $54 செலவு பண்ணியிருக்கோம் நியூசிலாண்ட் டாலர் இந்த பஸ் பயணத்துக்கு. இதுவே நீங்கள் பணமாக, அதாவது ஃப்ளெக்ஸி பாஸ் எடுக்காமல் கார்டில் புக் பண்ணிங்க அப்படின்னா $67. ஸோ நமக்கு இப்போ $13 சேவ். இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ நியூசிலாந்து வந்து நிறைய பயணம், 1-2 பயணம்னா ஓகே, பஸ் பாஸ் போகுதுன்னு நீங்கள் டைரெக்டாக புக் பண்ணிக்கலாம் கார்டு யூஸ் பண்ணி. இதுவே நீங்கள் நிறைய பயணம் பண்ணுறீங்க நார்த் டு சவுத் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து 10 ஹவர்லேருந்து இருக்குது, 80 ஹவர் வரைக்கும் கார்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹவர் பேசிஸில் கார்டு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக வந்து அந்த ஹவரில் குறைஞ்சிக்கிட்டே வரும். பாஸ் வச்சு புக் பண்ணிக்கலாம். அதுதான் எக்கனாமிக்கு கொடுக்குறது தாங்க விஷயம். intercity.co.nz. ஸோ இந்த ஊரில் வர நம்மளை மாதிரி பேக் பேக்கர்ஸ் வந்து சில பேர் வந்து ரெண்டல் கார், இப்போ நம்ம எடுத்தோம்ல ஃப்ரீ ரெண்டல் கார், அப்படி எடுத்து பண்ணலாம். இல்லைனா லிஃப்ட் கேட்டும் பண்ணலாம். நிறைய டைமும் இது இருந்ததுன்னா இந்த மாதிரி பஸ்லேயும் வந்து ஃப்ளெக்ஸி பாஸ் எடுத்தும் பண்ணலாம். பட் என்ன பிரச்சனைனா, இந்த ஃப்ளெக்ஸி பாஸில் நம்ம பாமிஸ்டன் நார்த்தில் எடுத்தால் ரொட்டாருவாவில் தான் நிறுத்துவாங்க. இடையில ஒரு ஸ்டாப் இருக்கும், சாப்பிட்ற ஸ்டாப்பு, சுற்றி பார்க்குற ஸ்டாப்பெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. ஆனால் நியூசிலாண்டில் பொறுத்த வரைக்கும் மிக அழகான இடங்கள், அது நேற்று போனமே அந்த கேப் பேலிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து தள்ளி தான் இருக்குது, மெயின் ரோட்டில் இல்லை, பஸ் ஸ்டாப்ஸில் இல்லை.
ஸோ நீங்கள் இது எடுத்தோம்னா நம்மளால் நிறையா விஷயங்கள் பார்க்க முடியாது. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் அழகான நியூசிலாண்டில் வர்றதே மிக அழகான இயற்கை அதிசயங்களை பார்க்கலாம். அதுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து கார் ரெண்டல் தேவை. பட் அதுவுமே பட்ஜெட்டில் எப்படி பண்ணுறது, ஃப்ரீ ரெண்டல் கார் எப்படி இருக்கிறது, அதுதான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கார் கான்செப்ட் ஒன் வே. அதை பற்றி நான் உங்களுக்கு பேசியிருப்பேன். ஸோ அது மாதிரி எடுத்துக்கங்க. பெட்ரோல் மட்டும் நம்ம போட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டே இருக்கலாம். அப்படி தான் நம்ம பண்ணோம். பட் இந்த நேரத்தில் நான் எங்கிட்ட பஸ் பாஸ் டைமிங் இருக்குது ஹவர்ஸ். அதனால் இதை யூஸ் பண்ணி நான் போய்க்கிறேன். ஓகேவா? இவ்வளோ விஷயம் இல்லை. போகலாம். போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், அப்படியே ரயில்வே ட்ராக்கு அது கூடவே பயணிக்கிறோம். ஸோ வெலிங்டன்லேருந்து ஆக்லாண்டு வரைக்கும் ட்ரெயின் இருக்குங்க. பட் ரொம்ப ரேராக தான் இருக்குது. மோஸ்ட்லி இது வந்து ட்ராக் வந்து இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கார்கோக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அது கூட்ஸ் ட்ரெயின் தான். மணி 12ங்க. லன்ச் ஸ்டாப் ஏதோ ஒரு கார் பார்க்கில் நிறுத்தியிருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு அழகான மலை பகுதிகள் மத்தியில் நடு ரோட்டுக்கு நம்மள ஹைவே இது ரெஸ்டாரண்ட் நிறுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி இது ஒரு இடம் கார் பார்க். ஸோ இங்கே உங்களுக்கு கேஃபே இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இருக்குது, டாய்லெட்ஸ் இருக்குது. அப்புறம் முக்கியமாக நம்ம ஹாட் ஃபுட் கொண்டு வந்தோம்னா பஸ்ஸில் சாப்பிடக்கூடாது. சிப்ஸு கேக்கு அதெல்லாம் பஸ்ஸில் சாப்பிட்லாம். எதெல்லாம் இந்த ஸ்மெல் வருமோ அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு வைங்களேன். ஸோ இப்போ நம்ம அந்த சப்பையில் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, அண்ணா ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டாரு. என்ன வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டார். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இங்கே நிறுத்தும்போது சாப்பிட்டுக்கலாம். ஸோ மொத்தம் வந்து அரை மணி நேரம் ஸ்டாப்புங்க. மணி 12:30 மணிக்கு மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் இங்கே வேங்குறவங்க வாங்கிட்டு சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்ததை இங்கே சாப்பிட்டுக்க வேண்டியது தான். சாப்பிட்றலாங்களா லஞ்சு? காலையில் வந்து சோளம் வந்து வேக வச்சு கொடுத்தாரு பிரதர், அஸ்வின் பிரதர். சாப்பிட்டு வந்தேன். அதுக்கு காஃபி. ஆல்மோஸ்ட் வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது, பெருசாக பசிக்கல. ஆனால் இப்போ விட்டால் பஸ்ஸில் சாப்பிட முடியாது, திட்டுவார், வாசம் வந்துடும்னு. அதனால் இந்த பாதி மட்டும் இப்போயே சாப்பிட்றலாம். ஓகேவா? உள்ளுக்குள்ளே கறி சப்பேன்னா உங்களுக்கு தெரியுமே, பச்சை காய்கறிகளும் கறிகள்லாம் வந்து போட்டு அந்த இதுக்குள்ளே வச்சு தருவாங்க ப்ரெட்டுக்குள்ளே. ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு, சிடுன்னு இருக்கு. அதுதான் சப்பே. இது நான் 2வது தடவை தான் சாப்பிட்றேன் நினைக்கிறேன். பெருசாக சாப்பிட்டதில்லை வாழ்க்கையில். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை சாப்பிட்ட மாதிரி ஞாபகம். சரி, பொறுமையாக சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் பஸ் ஏறுவோம். 4 மணி நேரம் இருக்குது. மணி 1:30ங்க. இன்னொரு 3 மணி நேரம் இருக்குது. மெதுவாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், கம்ப்ளீட்டாக லேண்ட்ஸ்கேப்பே சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ஒரு அப்படியே ஒரு பாலைவனத்தில் போகிற மாதிரி இல்லை. எவ்வளோ பச்சை பசைகள் புல்வெளிகளும் கால்நடைகளும் இருந்த இடத்துல இங்கே பாருங்களேன். இந்த ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி தான் இருக்கும். அவுட்டரில் எல்லாம் போனீங்கன்னா சென்ட்ரல் ஆஸ்திரேலியா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாலாம் ஃபுல்லாக அப்படி புஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் அங்கே பாருங்கள், வல்கனோவுக்கு வருது தெரியுதா? ஸோ இங்கே நம்ம வல்கனோ பக்கத்தில் வந்துட்டாட்டி இங்கே நிறைய ஜியோ தெர்மல் ஏரியா இருக்குங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த வெந்நீர் ஊற்று சொல்லுவோம்ல, ஹாட் ஸ்ப்ரிங்கு, அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதை ஒட்டி தான் நிறைய இந்த மௌரி பழங்குடியினர் வந்து வாழ்ந்து வந்தாங்க. இந்த மாதிரி எரிமலைகள் உலகம் ஃபுல்லாக நிறைய பார்த்துருக்கோம். எல் செல்விடாரில் ஆரம்பித்து சீசன் 2ல் எத்தனையோ பார்த்தாச்சு. இங்கே ஒரு 6 அந்த இவ்வளோ நேரம் வேறு மாதிரி இருந்ததில் அந்த புஷ்ஷாக இப்போ இப்படி மாறிச்சு பாருங்கள். இந்த ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரியான ஒரு பைன் ட்ரீஸ் மாதிரியான ஒரு மரங்கள். இது என்ன மரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் பேரை. மணி 3 போகுதுங்க. இங்கே பாருங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். அந்த வீடெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் வித்தியாசமாக கட்டியிருக்காங்க. இது ஒரு கம்யூனிட்டி இது மாதிரி தெரியல உங்களுக்கு. ஒரே மாதிரியான வீடுகள், அது கலரு ஒரே மாதிரி பார்க்குறதுக்கே அழகாக வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ரொம்ப விலை அதிகங்க. அவுட்டரில் இருக்குது. எனக்கு கண்டு தெரிஞ்சு கண்டிப்பாக இதில் ஒரு மினிமம் 3 கோடி to 4 கோடியிலிருந்து ஆரம்பிக்கும். ஒரு 600,000 நியூசிலாண்ட் டாலர்ஸ் அந்த ரேஞ்சில். 3 கோடி தான். 600,000 3 கோடி. அது வெயில் பார்த்தீங்களா? காலையில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். மதியத்துக்கு மேலே தாங்க நல்லா வெயில் வருது. இப்போ நம்ம போகிற ஹைவே, போயிட்டுருக்க ஹைவே தௌப்பு டு ரொட்டார்வோவே வந்து தெர்மல் எக்ஸ்ப்ளோரர் ஹைவேன்னு சொல்கிறாங்க. நம்ம போகிற ரொட்டார்வோ வந்து ஏகப்பட்ட சுற்றியும் வந்து இந்த வெந்நீர் ஊற்றுக்கள், கீசர்ஸு, ஜியோ தெர்மல் ஆக்டிவிட்டி, புவி வெப்பமாகிறதுனால உருவாகிற அந்த விஷயங்கள் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கங்கே சுடுதண்ணி ஊற்று, சூடான இந்த கொப்பளிக்கும் வெந்நீர் ஊற்று, மட்பூல்ஸு, அதாவது இந்த இதெல்லாம் இருக்கும்ல, சேத்துலேயே அப்படியே கொதிச்சுட்ருக்கோம் சேரு. அதில் உருவான அந்த பூல்ஸு இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஃபுல்லாக புகையாக வந்துட்டுருக்கா ஸ்டீமோட இது சுடுதண்ணி வெந்நீர் ஆவி பாருங்கள். ஸோ இது வந்து டீப்புயா ஜியோ தெர்மல் பார்க். ஸோ மணி மாலை 5.
6 மணி நேரம் பயணம் பண்ணி வந்தாச்சுங்க இந்த நியூசிலாந்தோட மோஸ்ட் விசிட்டட் டூரிஸ்ட் டவுனான ரொட்டாருவா. எப்படி வந்து சவுத் ஐலாண்டுக்கு அந்த குயின்ஸ் டவுனோ நார்த் ஐலாண்டுக்கு இந்த ரொட்டாருவா, அப்படி என்ன ஸ்பெஷல் ஒன்று பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஏகப்பட்ட வெந்நீர் ஊற்றுக்கள், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், ஜியோ தெர்மல் ஆக்டிவிட்டி, அதாவது புவி வெப்பமாகிற விஷயங்கள் நடக்கிற இடம். சுற்றியும் நிறைய வல்கனோஸ் இருக்குது. அப்படி இருந்தால் தான் ஜியோ தெர்மல் ஆக்டிவிட்டி நடக்கும். டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மோதிர இடங்கள், இதெல்லாம் வந்து நம்ம பேசியிருக்கோம், பேச போகிறோம். இன்னொரு என்ன ஸ்பெஷல், இங்கே வசிக்கிற மக்களில் 40% பேர் மாவோரி பூர்வகுடியின மக்களுங்க. ஸோ மாவோரி பழங்குடியினர் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. ஸோ வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு இங்கே மாவோரி பழங்குடியின மக்களை நம்ம பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், அதுதான் அந்த ஊர் பஸ் ஸ்டாப்பு. எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள். நம்மளோட பேக் பேக்கர் ஹாஸ்டல் இதில் தான் புக் பண்ணியிருக்கேன். ரொட்டாருவா பேக் பேக்கர்ஸ், இது தாங்க சீப்பஸ்ட் ஹாஸ்டல் இந்த ஊர்லேயே. நல்ல சீப்பாக கிடச்சிது. 28 நியூசிலாந்து டாலர் கிடச்சிது. அகோடாலே புக் பண்ணிட்டேன் 2 நைட்டுக்கு. மொத்தம் வந்து 3000 ரூபா, 1500 ரூபாய்க்கு ஒரு நைட்டு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது. சரி, நான் செக்இன் பண்ணிட்டு பேசுகிறேன், ஓகேவா? செக்இன் பண்ணும்போது ஒரு ஆச்சரியங்க, நம்ம இந்தியன் தான் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்காங்க, அது கேரளைட்ட. ஸோ தமிழ் பேசுகிறாரு. ஹலோ பிரதர், உங்கள் நேம் என்ன? Abi. அபி. நான் குமார். நீங்கள் எந்த ஊர் கேரளாவில்? திருச்சூர். ஓகே, நான் ஈரோடு, கோயம்புத்தூர் பக்கத்தில். நல்லா இருக்கேன். நீங்கள்? ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில்லை. சரிங்க, லோயர் பெட் கேட்டேன், இருக்குன்ட்டாங்க. ஸோ போயிட்டு செக்இன் பண்ணலாம். நான் ட்ராவல் பிளாகர் இந்தியாவில். ஓகே, தேங்க்யூ. நம்ம இது 10 பெட்ரூமுங்க. 2 is free and this 2 is free. You can choose any one of this. ஓகே, Thank you. ஓகே, டன். ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா, பாய். வாங்க வெளியே போகலாம். அடுத்த நாள் காலை மணி 8:40. ஓகே, பாய் பிரதா. நம்ம கேரளா சேட்டன் தான் இங்கே, அவர் தான் ஓனர், அவரோட அண்ணன் தான் ஓனராக இருக்குது. இந்த அட்டகாசமான ரொட்டாருவா பேக் பேக்கர் சூப்பராக தூங்கியாச்சுங்க. ஒரு 8 மணி நேரம் நல்ல தூக்கம். அப்படியே போகலாம் வாங்க, பஸ் ஸ்டேஷனுக்கு போய் பஸ் ஏறுவோம் அடுத்த ஊரான டவுப்போவுக்கு. அது வழியே தானே வந்தான் நேற்று. ஸோ இங்கேருந்து நேற்று வந்தோம்ல, அதே வழியில் தான் டவுப்போ. அங்கே தான் வந்து அட்வென்ச்சர்னு சொல்லிகிட்டே இருக்கேன்ல, அந்த ஜெட் போட். நியூசிலாண்டுனாலே அந்த ஜெட் போட்டும் பங்கி ஜம்பிங்கும் ஞாபகம் வரும். பங்கி ஜம்பிங் நம்ம பண்ணலைனா கூட ஜெட் போட் பண்ண போகிறோம், அதுக்கு தான் டவுப்போ. ஸோ அது பயங்கர ஒரு ஆஃபரில் புக் பண்ணியிருக்கேன். எந்த கம்பெனி, எப்படி புக் பண்ணேன், என்ன ப்ரைஸு, எல்லாமே அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பஸ் ஏறுவோம் வாங்க. நம்ம வந்து ஃப்ளெக்ஸி பாஸ் எடுத்திருக்கேன், 30 ஹவர் ஃப்ளெக்ஸி பாஸ். ஸோ இது 1 மணி நேரம் பயணம்னா அந்த 1 மணி நேரம் நம்ம பாஸ்லேருந்து போயிடும்னு வைங்களேன். கிளம்பியாச்சுங்க, எல்லோரும் வந்தாச்சு. இங்கே ஒரு 5 நிமிஷம் டிலேயில் தான் கிளம்பியிருக்காங்க, 8:55. ஸோ கரெக்டாக ஒரு 10 மணிக்கு போயிடுவோங்க. ஸோ மணி 10:10ங்க, கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் 10 நிமிஷம் வந்தாச்சு. டவுப்போ நகரம், சாரி டவுப்போ டவுன். நமக்கு 12:30 மணிக்கு தாங்க ஜெட் போட்டு, மணி 10. ஏன்னா இந்த ஒரு பஸ் தான் இருக்குது, விட்டா அப்புறம் ஒரு நாளைக்கு 2 பஸ்ஸோ 3 பஸ்ஸோ தான் இருக்குது. அதனால் வழியெலாம் வந்துட்டேன். 12:30 மணிக்கு தான். ஸோ அது இன்னொரு 5 கிலோமீட்டரில் இருக்குது அந்த கம்பெனி. இங்கேருந்து எப்படி போகணுன்னு தெரில, வர வழியில் நிறுத்த மாட்டாங்க. அதனால தான் கேட்டு பார்த்தேன், நான் டிரைவர்கிட்ட முடியாதுன்ட்டாங்க. எங்கே டெசிக்னேட்டட் ஷாப்ஸ் இருக்குதோ அங்கே தான் நிறுத்துவாங்களாமா. அதனால் அது காலி. பரவாயில்ல, நம்ம வந்து நடந்து கூட போய்க்கலாம். 5 கிலோமீட்டருங்கிறது 1 மணி நேரம் தான். ஸோ ஃபஸ்ட்டில் லிஃப்ட் டிக்கெட் கூட போகலாம், கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது. மணி 11:15ங்க. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி அட்ரஸ் போடுவோம், ரேபிட் ஜெட்டு 5 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க அந்த புக்கிங் வவுச்சர், கன்ஃபர்மேஷன் வவுச்சரில். அப்படின்னு போட்டு சும்மா இது அட்ரஸை போட்டு செக் பண்ணால் இங்கேருந்து 13 கிலோமீட்டருங்க. இங்கே பாருங்கள், 2.54 நிமிஷம் காட்டுது நடந்து போனால். ஆஹா, மணி 11:15, 12:30னா 12:15 1 மணி நேரம் தான் இருக்குது நமக்கு. இது எப்படி போக போகிறோன்னு எனக்கும் தெரியல. போகிறதுக்கு பஸ்ஸும் கிடையாது, கன்ஃபார்மாக வந்து அவுட்டரில் இருக்குது. அதுக்கு ஒரு மாதிரி ஆற்று பக்கத்தில் இருக்குது, அதில் தான் நம்ம ஜெட் போட் போக முடியும். இப்போ எப்படி போக போகிறோன்னு தெரில. சரி, அட்லீஸ்ட் அந்த ரோடு வரைக்கும் போயிட்டு லிஃப்ட்டு கிடைக்கலன்னா ஆன் டைமுக்கு போக முடியாது. பட் அவங்க 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா இயக்குறாங்க, 4 மணி வரைக்கும். லேட்டாக போனாலும் அடுத்த இதுக்கு அலோவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் 13 கிலோமீட்டர் நடக்கிறது கொஞ்சம் சிரமம். 5 கிலோமீட்டரு சரி நடந்துடலாம், லிஃப்ட்டு கிடைக்கலான்னு நினச்சேன். ஐயோ, சரி வாங்க, இன்றைக்கி பெரிய சவாலாக தான் இருக்க போகுது இந்த ஜேர்னி. இங்கே டவுன் பஸ்ஸும் கிடையாது, டாக்ஸி வேணால் எடுக்கலாம். டாக்ஸி எடுத்தால் 13 கிலோமீட்டருக்கு போட்டு தாளிச்சிருவாங்க. $15 மாதிரி, $16, $17 மாதிரி. சரி வாங்க, டக்குன்னு போ.
ஸோ அந்த ரோட்டுக்கு போயிட்டு ஏதாவது வண்டி வந்ததுன்னா லிஃப்ட்டு கேட்டு கேட்டு மாற்றி போக வேண்டியது தான். இது ஒரே மெயின் ரோட்லேயும் இல்லை, ஒரே லிஃப்ட்டில் போயிடலான்னா ஒரு வித்தியாசமான வழி காட்டுக்குள்ளே பச்சை கடலுக்குள்ளே காட்டுது. நல்ல டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரிவருக்கு பக்கத்தில். ஐயோ சத்தியமாக இதை எதிர்பார்க்கல. வண்டி இல்லைன்னா இது ஒரு பெரிய சிரமம். ஹலோ இது மூடுறாங்க, இது மூடுறாங்க பார்த்தீங்களா? அவங்க இதுங்க மௌரி பூர்வகுடியினர். அதனால தான் பூர்வகுடியினர் முக்கியமாக அவங்களுக்கு வீடியோவில் வர்றது பிடிக்கலையாட்டுருக்குதுங்க, திருப்புறாங்க என்னன்னு தெரியல. சரி வாங்க போய் பெரிய நமக்கு சவாலாக இருக்க போகுது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜங்ஷன் போய்ட்டு ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக நான் நடக்க முடியாது. இந்த மாதிரி ரூட்டில் போனால் 14 கிலோமீட்டர் காட்டுது. போகலாம் அந்த சிக்னல்லேருந்து நம்ம வேணால் ட்ரை பண்ணலாம். லிஃப்ட் இப்படி போனால் வந்து ரொரட்டு, நம்ம வந்த ரொரட்டுவா இப்படி போனால் ஒரு ஊர் அங்கே தான் அந்த இது இருக்குது. பட் மெயினாக வந்து இந்த நதியில் தாங்க வந்து நம்ம இது பண்ண போகிறோம். பாருங்கள் வைட்டகோன் நதி, இது போய் அங்கே இருக்க டாப்போ லேக் இருக்குல்ல, அதில் கலக்குது. பா எவ்வளவு தெளிவாக இருக்குது பாருங்கள், தண்ணி நல்லா ஆழங்க அப்படியே தெரியுது கீழே, தெரியுதா? எங்கப்பா பார்த்து பிடிச்சிக்கிடுவாப்பா கேமராவை. பர்சனல் கார் மட்டும் இல்லைன்னா நியூசிலாண்டில் எவ்வளவு கஷ்டம். இப்போ பல இடங்களை சுற்றி பார்க்குறது இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 13 கிலோமீட்டருக்கு பஸ்ஸு கிடையாது, இந்த ரூட்டில் அந்த பஸ்ஸும் போகலை. ஒன்று கார் இருக்கணும், டாக்ஸியில் போகலாம், இல்லை லிஃப்ட் கேட்டு தான் போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் டுவோர்ட்ஸ் ரொட்டாரோ போவாங்க, நிறுத்தினதுக்கப்புறம் அவங்க அங்கே போகணும் நல்லா இருக்காது. நம்ம ஆப்போசிட் இன்னொரு ரூட் எடுக்கிறோம், அதனால தான் அந்த ஜங்ஷன் போயிட்டு கேட்கலான்னு நடந்து போயிட்டுருக்கேன். அந்த ஜங்ஷன் இந்த ஜங்ஷனில் 2 கிலோமீட்டர் வர மாட்டிருக்கு, முடியல. நான் மட்டும்தான் நடந்துட்டுருக்கிறேன் நடு ரோட்டில். கரெக்டாக அந்த ஜங்ஷன் வந்துட்டேங்க. இந்த வழி போகுது பார்த்திங்கன்னா 2 பிரியுது. ஒன்று இதில் போனால் நம்ம வந்த ரொட்டாருவா, இதில் போனால் நம்ம போகிற வைரக்கி. சார் நம்ம இதில் போகணும். இன்னுமே இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் நடந்து வந்திருக்கோம். ஸோ இந்த ஜங்ஷனில் தான் எடுக்கணும். அதுவும் மெயின் ரோட்டில் இல்லை, ஒரு 7-8 கிலோமீட்டர் தான். மறுபடியும் ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே போகணும், குட்டி ரோடு. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த 8 ரோட்டுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கணும் லிஃப்ட்டு. இங்கேருந்து நம்ம தேடுறேன், ஓகேவா? இங்கே தான் ஏதோ லைட்டு நிறுத்துறதுனா இடம் இருக்கலாம். ஆனால் ஹைவே மக்களை நம்ம வந்து வழிமறிக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நின்று கேட்க வேண்டியதுதான். நடந்து கண்டிப்பாக போக முடியாது. நான் அப்படியே வேறு லிஃப்ட் கேட்குறேன். நல்லது நடந்துருக்கிற நம்பிக்கையில் பார்க்கலாம். முடிச்சுட்டு கூப்பிட்றேன். மீன் ஏறிட்டு இவங்க தான் நமக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எங்கே போகிறேன்னு என்னன்னு கேட்டாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் லிஃப்ட். தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ. நாங்களே கொண்டு வந்து விட்றாங்கிறாங்க. தங்கமாக இருக்காங்க மக்கள். ஒரு 5 நிமிஷம் தான் நின்றுருப்பேன். ஒரு 10-20 வண்டி கிராஸ் பண்ணியிருக்கோம். அந்த உடனே லிஃப்ட் கொடுத்துட்டாங்க. அப்பா சாமி. We should have have you been to Oka Falls? Yeah, thanks a lot for this great help. நான் மெயின் ரோட்லேயே இறக்கி விட சொன்னாங்க. இல்லை அவங்க வந்து இல்லை அவங்க இதுலேயே ராபிட் ஜெட்லேயே இறக்கி விட்றேன்னு சொல்லி உள்ளே வராங்க. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். அதுவும் கஷ்டமாக இருக்கும். பட் நான் வேற ஒரு லிஃப்ட் கேட்டுக்கலாம்னு நினச்சேன். பட் எனக்காக இவங்க வந்து வராங்க. So I am from Tamil Nadu, southern state of India. Yes. So you probably know Chennai. Chennai Super Kings. Ah, yep. Yes, Super Kings. Yes. Yeah, if you follow IPL, you must. Yeah, I do. Yeah. So I'm from that place, south of Chennai, India. Okay. My dad went to India when I was probably 10. We went over there as a missionary for about a month or so. Okay. Yeah, changed his life. Thank you. He came back very grateful for everything we had. Thanks a lot. Yes. And which part you have been? Have you been to I Kerala? honestly can't remember. It was Okay. so long. சின்ன வயசுல போயிருப்பாங்களாட்டிருக்கு, ஞாபகம் இல்ல. Okay. So you are Kiwis? Yes, we are. Great. We are Kiwis. Great. Yes, we. So we Indian people have a lot of love for Kiwis and love for New Zealand, and that's especially great. in cricket, and people love. Yes. Yeah. We share a lot of bond between players and everything. Yeah, my brothers and dad, they all played cricket and that, so cricket was a good part of my growing up. Yeah, thank you. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க, இது டேமு. நீங்கள் வீடியோ எடுங்க, அதுக்கப்புறம் உங்களை கொண்டு வந்து விட்றோம். இது நல்ல இடம் அப்படிங்கிறாங்க. Yeah. Yeah, sure. I'm Kumar from India. Kali. 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 Nice meeting you. Nice to meet you. Thank you. Goodbye.
இப்போ பாருங்க, நம்மளை கொண்டு விடுறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு போகலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, எங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் இதை வீடியோ எடுங்க, அதுக்கப்புறம் நம்ம போகலான்னு சொல்லி இறக்கி விட்றாங்க. நமக்காக என்னங்க சொல்கிறது இதுக்கு மேலே? சத்தியமாக என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருந்தேன். 13 கிலோமீட்டர் நடக்கிறது கஷ்டம், டைமும் ஆகிடும். டக்குன்னு வீடியோ கிடச்சி நல்லது நடக்குது பாருங்கள். ஸோ இது ஏதோ ஒரு அட்டகாசமான டேம். இங்கே தண்ணி திறக்க போகிறாங்களாம் 12 o'clock. அதனால தான் நிறைய மக்கள் நின்றுட்டுருக்காங்க வீடியோ எடுக்கிறதுக்காக, பார்க்குறதுக்காக. வை கேட்டார் யூபா ஏ இப்போ பாருங்கள், கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். டேம் திறக்க போகிறாங்களாட்ருக்குங்க, அதுக்கு தான் சண்டை எடுக்கிறாங்க, அதுக்கு தான் நிறைய பேர் நின்றுருக்காங்க. நம்ம பர்ஃபெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். ஓ தட் ஃப்ரம் அது ஓகே. அந்த பக்கம் போக சொல்கிறாங்க, அங்கே தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த இடம் பேர் அரட்டியா ராபிட்ஸ். ஏதோ பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இதை சொல்கிறாங்க. கேனை தேங்க்யூ. படப்படன்னு வரும்னு நினைக்கிறேங்க. தண்ணி செம்மையாக இருக்குங்க கலரு. ஸோ எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே ரிலீஸ் பண்ணாலும் இங்கே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த நதி தான் அந்த இது டுவர்ட்ஸ் அந்த ரேபிட் ஜெட்டுக்கு போகுது அந்த கம்பெனி. நம்ம அதில் தான் நம்ம வந்து ஜெட் போட் பண்ண போகிறோம். இந்த நதியில் தான் ஒரே தண்ணி தான். அங்கே நம்ம பார்த்தோமே ஒயிட்டாக்கோ, அதுலேருந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. சவுண்ட் மறுபடியும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ இங்கே ஒரு வியூவிங் பிளாட்ஃபார்மு, இங்கே ஒன்று அங்கே ஒன்று. ஒரு நாளைக்கு 3 தடவை திறந்து விட்றாங்க தண்ணியை. 10, 12, 2 ஓப்பன் பண்ணிட்டாங்க. தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணி வருது பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்கா? இன்னும் வரும். எவ்வளோ தூரம் வரப்போகுது மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு வெறி கொண்ட ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி போகுது தண்ணி. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போயிட்டுருக்கு. தண்ணி செம்மையாக வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஐயோ என்ன காட்சி! சடன் ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். அப்படியே இந்த அக்வா ப்ளூ கலரில் தண்ணி, அந்த சூரியன் படுறதுக்கும் அதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. அது இந்த மலைகள் பேக்ட்ராப்பில் பாறைகளோட இதில் இந்த தண்ணி பூந்து அப்படியே அங்கே பாறைகளுக்கு இடையில் பூந்து போகுங்க தண்ணி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பள்ளத்தாக்கில் வந்து தண்ணி போகிற மாதிரி தான். அழகாக இருக்குல்ல? அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதுவுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன சவுண்டு பாருங்கள் சாமி! டக்குன்னு நிறைஞ்சிருச்சு, தெரியுதா? எப்படி இருந்தது முதல் பார்க்கும்பொழுது. நம்ம அதுலேயும் வாத்து மேய்ந்துட்டுருக்கு ஜாலியாக. நல்ல மேலே தூக்கல, ஓரளவு தான் தூக்கியிருக்காங்க, பட் அதுலேயே தண்ணி நல்லா வந்துருச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த பாறையோட முக்கால்வாசி அந்த எட்ஜு வரைக்கும் தண்ணி வரும். அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க. அப்புறம் தண்ணி அப்படியே படிப்படியாக குறையும். மறுபடியும் 2 மணிக்கு திறந்துடுவாங்க. ஸோ 3 தடவை ஒரு நாளைக்கு. அப்படியே ஏதோ ஒரு சவுத் பசிபிக் ஐலாண்டில் வந்து அப்படியே இந்த டாக்காய்ஸ் ப்ளூ வாட்டர்ஸில் வந்து அங்கங்கே தீவுகள் இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. அதாவது நம்ம நியூசிலாண்டில் ஒரு ஆற்றை பார்த்துட்ருக்குறோம். அணையிலேருந்து தண்ணியை திறந்து விட்டு ஆறு வந்து பெருக்கெடுத்து ஓடுமோ அதே மாதிரி ஓடுது இந்த மலைகளுக்கு இடையில். அவ்வளோ ரம்மியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரசிங்க அப்படியே. டிவியில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் உண்மையாலுமே. ஃபோனில் எடுத்துடலாமா இந்த அட்டகாசத்தை? இங்கே பாருங்கள் எப்படி இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே வைடாங்கல்ல பார்க்கும்போது அப்படியே போகுது அந்த இதுக்கு இடையில. எப்படி இப்போ வந்து மேலே வந்ததுக்கப்புறம் பாறைகள்லாம் மறைஞ்சிருச்சு பாருங்க, தெரியுதா வழி? ஸோ இன்னும் ஜூம் பண்ணுவோம். இப்போ பாருங்க அருமையாக இருக்குல்ல? ஓகேங்க, ஜூம் பண்ணி பார்த்தாச்சு. அட்டகாசமாக. ஐயோ, தண்ணி வர வர இதோட கலர் எப்படி ஆகுது, வெயில் பட என்னால் வந்து
சொல்லு வார்த்தையே இல்லைங்க இதை விவரிக்க. அப்படியே அல்டிமேட் அமைஞ்சு போச்சு. சரி போகலாம் வாங்க. பாய் பாய். சூப்பராக பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் நம்பிடுச்சு. இன்னும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நமக்காக வெயிட் பண்ணி காமிச்சு கொண்டு விடுறாங்க லிஃப்ட் கொடுக்குறவங்க. Seriously, thanks a lot for this great help. Without you, I wouldn't have seen this You'll be still on up here. time. You'll be still up on the... Yeah. Really, it's fortunate and yeah, that's mine. Perfect. Yeah, that was my previous series. Mongolia is going on. Oh, awesome. Just subscribe so I can. Thanks a lot. Thank you. And we've always been nuclear free, so. Yeah, that's the best part. Yes. இங்கே மெயினாக ஜியோதெர்மல் எனர்ஜி இருக்குங்க. அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இங்கே இந்த இது தாண்டி இருக்காம நம்ம பார்த்தோம்ல, அது தாண்டி பார்த்துங்க இந்த மாதிரி போகும்போது வாட்டரோட பவரே தனி. அதை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம். டர்பைன்ஸ் யூஸ் பண்ணி ஹைட்ராலிக் டர்பைன்ஸு. அதுக்கப்புறம் ஸ்டீம் பவர் பிளான்ட் வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. அப்புறம் விண்ட் மில்ஸ் நம்ம பார்த்தோமே, அதனால் விண்ட் பவரும் எடுக்கிறாங்க. நியூக்ளியர் ஃப்ரீ. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பட் இவங்க எல்லாமே இருக்குது. உங்களால் உங்களுக்கு தேவையில்லை, குறைந்த மக்கள் தொகை. Thanks a lot. It's seriously, it's a great help. Without you, I wouldn't have reached on time. And also seen the great the flow of water on the river from the dam. Yeah. No worries. Thanks a lot. Thank you. Enjoy your day. Thanks a Well, lot. I look Thank you. forward to following you. Sure. Thank you. Yeah, have a great Thanks a lot, trip. brother. Thank You're you. welcome. Enjoy the rest of New Zealand and the Cook Islands. Thanks a lot. Thank you. Be safe. Nice to meet you. Yeah, sure. Nice to meet you too. Thank you. See you. Thank you. Bye. Yeah, bye. Thanks a lot. வந்தாச்சுங்க. இப்போ நம்மளுக்காக விட்டுட்டு போகிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. இதுதான் வந்து அந்த ரேபிட் ஜெட் கம்பெனிங்க. ஸோ இந்த ஜெட் போட் வந்து நிறைய கம்பெனிஸ் விடுறாங்க இங்கே. அந்த ஹுக் ஆஃப் ஆல் ஜெட்டு, ரேபிட் ஜெட்டுன்னு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் அவங்கவுங்க ஆஃபீஸ் இந்த ஆத்தங்கரையோடு வச்சுருக்காங்க, ஆத்தங்கரையை ஒட்டி வச்சுருக்காங்க. இது ப்ரைஸில் நான் வந்து உங்களுக்கு தாண்டிட்டு சொல்கிறேன், செக்இன் பண்ணிவிட்டு. ஸோ போய் செக்இன் பண்ணுவோமா வாங்க ஆஃபீஸு. நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேங்க. டைரெக்டாக புக் பண்ணால் எக்ஸ்பென்சிவ். ஆன்லைனில் ஆஃபரில் புக் பண்ணேன். உங்களுக்கு அந்த தெரியும்ல, இன்டர்சிட்டிங்கிற பாருங்கள், டீல்ஸ் வெப்சைட்டில் புக் பண்ணேன். பெஸ்ட் டீல்ஸ் நியூசிலாண்ட் டீல்ஸில் உங்களுக்கு எவ்வளோன்னு என்ன எதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து செக்இன் பண்ணுறேன். ஓகே. What was the name for your booking? Senthil Kumar Sundaraseka. Alright. Okay. So what's the actual price if we book directly here? If you book it directly here, it's 155. 155. Okay, that's a great deal. I got in book me $91 book பண்ணிருக்கேன். $60 வந்து நமக்கு சேவ் எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். Thank you. Around 30-35 minutes of boat time. 35 minutes around boat. that, yeah. Okay. Thank you. Thank you. I'll wait outside. Yeah. அவ்வளோதாங்க. கரெக்டாக 35 மினிட்ஸுங்க போட்டில் போகிறோம். ஸோ லைஃப் ஜாக்கெட்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துறாங்கலாம், போட்டிருக்காங்க பாருங்கள். நம்மளும் போட்டுடலாம். ஏ தேங்க்யூ. ஒரு ஃபோட்டோ செஷன் வச்சாங்க, எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஃபோட்டோ வேறு எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேணுன்னா வாங்கிக்கலாம். பட் போங்க, எல்லோரும் போகிறோம். நான் தான் அப்படியே கடைசியாக போகிறேன் போட் பண்ணுறதுக்கு. பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, எவ்வளவோ போட் போயிருப்பீங்க உலகத்தில். இந்த போட் அளவுக்கு தண்ணியில் ஃபாஸ்ட்டாக போகிற போட் எதுவுமே கிடையாதுங்க. அதனால தான் இதுக்கு பேர் ஜெட் போட். ஜெட்டு வேகத்தில் பறக்கிற போட்டுங்கிறதுனால தான் இதுக்கு பேர் ஜெட் போட்டு. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுங்க. யோசிச்சு பாருங்கள், தண்ணியில் வழக்கமாக 30-40, ஸ்பீட் போட்டில் 50-60 வரைக்கும் போவோம். ஆனால் இந்த ஜெட் போட்டில் மட்டும்தான் 100 km/h ஸ்பீடில் வந்து போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஹைவேயில் காரில் பறக்கிற மாதிரி இந்த அட்டகாசமான வைட்டகோ நதியில் பறக்க போகிறோம் இந்த போட்டில். ஸோ இது வந்து நியூசிலாந்து வந்தால் கண்டிப்பாக பண்ணக்கூடிய விஷயம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டைரெக்டாக இங்கே வந்து புக் பண்ணால் $155, ஆல்மோஸ்ட் 8000 ரூபா. நம்ம வெறும் $91, ஆல்மோஸ்ட் 4600 ரூபாய்க்கு புக் பண்ணியிருக்கோம் அந்த புக் மீ நியூசிலாண்ட் வெப்சைட்டில். எல்லா டீல்ஸும் நிறைய டீல்ஸ் வரும். நம்ம அதை ஆன்லைன் இதை புக் பண்ணிக்கலாம் சீப்பாக. ஓகேவா? அவங்க எங்கே உட்கா சொல்லிட்டாங்க. ஓகே, ஃப்ரண்ட்டுனா கூட நல்லா தான் இருக்கும். பட் இதுவுமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த சைடில் பார்க்க போகிறோம், ஃப்ரண்ட்லேயும் பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த இதே ஜெட் போட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வந்து குயின்ஸ்டவுனில் பண்ணியிருப்பாங்க, சவுத் ஐலாண்டு. நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நான் அங்கே பண்ணலான்னு நினச்சேன். பட் அங்கே விட இங்கே நதி வந்து பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும், இந்த வைக்கெட்டோ நதி. அதனால தான் இங்கே பண்ண போகிறோம். டைம் என்ன தெரியுங்களா? கரெக்டாக மணி வந்து 12:26ங்க. ஸோ 35 மினிட்ஸ்னால் 1 o'clock திரும்ப வந்துடுவோம். பார்ப்போம் எவ்வளோ நேரம்னு. சீட் பெல்ட்ஸ் வேறு இருக்குங்க இதில். வைக்கெட்டோ நதியில் அட்டகாசமான ஒரு ஜெட் போட் எக்ஸ்பீரியன்ஸ். இதோ நம்ம தமிழில் முதல் முறையாக. மேபி யாராவது போட்டிருக்கலாம் நியூசிலாண்டில் இருக்க தமிழ் பிளாகர்ஸு. இருக்கட்டுமே, உங்கள் குமாருக்கு முதல் முறையாக மெதுவாக ஆரம்பிக்கிறது. ஆடி போய் தெரிக்க போகுது பயணம். ஆரம்பிச்சாச்சுங்க. பயணம் ஆரம்பித்து விட்டு இதில் கை வைக்கணும். பரவாயில்ல, ஸ்டார்ட்.
பாருங்க ஐயோ ஓ வந்துட்டங்க டேமுக்கு வந்துட்ட பாருங்க இப்போ திரும்பிடுவோம் சான்ஸ் இல்லை அது அடிக்கிற வெயிலுக்கும் நல்லா இருக்கு ஜில்லுன்னு தண்ணி வேற சூப்பர் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டுங்க The oldest they got it running in 1962. I think it took about 3 years to build. அட்டகாசமான ஒரு What they ஃபால்ஸ் said, hey, when they built the power station, about 1 kilometre up from us here, so a couple of you hours just through the day. பாருங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இது They built that dam, they blocked the whole river coming down here, so they could divert all the water. அவ்வளோ அழகா இருக்கு அக்வா ப்ளூ கலர் தண்ணி கலரை பாருங்க சான்ஸே இல்லை They opened the gate. ஓகேங்க போலாமா திரும்ப போகிறோம் எப்படி செம்மையா இருக்குல்ல இடம் அல்டிமேட் சான்ஸே இல்லை பார்த்துக்கிறாரு யாரும் கீழே விழுந்துட்டாங்க வெரி குட் அப்பா பீட்டர் ஜாக்சனுங்க கிங் காங் மூவி எடுத்திருக்கேன்னு சொல்கிறாரு இங்கே வந்து சீன் பார்த்துருக்கீங்களா கிங் காங்கில் 2012 மூவி கிங் காங் 2002 or 12 தண்ணி கலர் தான் அல்டிமேட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்க கொடுப்பாங்க நமக்கு வீடியோ வேணும்னா எடுக்கலாம் ஐயோ இங்கேயே முடிஞ்சு போச்சுப்பா
வெற்றி பயணம் ஆரம்பம். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சூப்பரா இப்படி எடுக்கிறேன். வித்தியாசமா இருக்கும்போது அப்பா இங்க பாருங்க, ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காருங்க, தூண்டில் போட்டு. சத்தியமா எதிர்பார்க்கல. இங்க வந்து மீன் பிடிக்கிறாரு பாருங்க. நிறைய மீன் இருக்குங்க. ட்ரூட் மீன்லாம் இருக்குல்ல, அந்த ரிவர் சால்மன் வகைன்னு நினைக்கிறேன். இல்லை பேர் அதான் ட்ரூட்னு சொல்லுவாங்க. காஷ்மீரில் கூட பார்த்தோம், இந்த குளிர்ந்த வகை ஆற்றுல எல்லாம் பிடிப்பாங்க ட்ரூட்டு. நம்ம காஷ்மீர் சீரீஸில் கூட பார்த்துருப்போம். அதான் பிடிக்கிறாரு அவர். ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டாங்க. முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கிரேட். வாய்ப்பே இல்லை. அட்டகாசம் பண்ணிட்டாரு நம்ம கேப்டன். பயங்கர ஹாப்பி. அட்டகாசம் பண்ணிட்டாருங்க. ஐயோ அல்டிமேட். You seem pretty fearless, actually, holding like that without holding on. That was okay. Impressive. I have to give the same experience to my viewers also. That's why I'm a YouTuber. Yeah. Okay. Thank you. So back row first. Yeah. Thank you. Thanks, brother. Thank you. This is the best adventure I have ever had. Thank you. Your name? Shannon. Shannon. Thanks, Shannon. Thank you. Thank you. Yeah, thank you. கம்ப்ளீட்டாக நனைஞ்சாச்சு. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபியர்லெஸ்ஸு அப்படின்னு. ஏன்னா நான் அந்த கம்பியை பிடிக்காம உங்களுக்காக நீங்களும் நான் எனக்கு கிடைச்ச அதே த்ரில் அட்வென்ச்சர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேங்க்யூ. உங்களுக்காக நான் வந்து கம்பியை பிடிக்காம வந்து கேமரா பிடிச்சிட்டு வந்தேன். கேமரா கீழே விழுந்தா காலி. ஏன்னா உள்ளே போயிருக்கும் தண்ணிக்குள்ளே. கஷ்டப்பட்டு இறுக்கி பிடிச்சி உங்களுக்கு எனக்கு கிடைச்ச அதே அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். கிடுக்கிடு 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 நடுங்குது. ஜில் தண்ணியில் 18 டிகிரி நினைக்கிறேன் தண்ணி. நல்லா ஜில்லுன்னு இருக்குது. அல்டிமேட் அட்வென்ச்சருங்க. இப்படி ஒரு த்ரில் அட்வென்ச்சர் நான் வாழ்க்கையிலே அனுப்பிச்சது இல்லை. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த தெறிக்கும் வைக்கோட்டோ நதியில் அட்டகாசமாக பயணம் பண்ணியாச்சு. அந்த லேக் டவுப்போ இருக்குல்ல, அதுலேருந்து வெளியில் வர்ற அவுட்வர்ட்ஸ் ஒரே நதி இது மட்டும்தாங்க. இது அப்படியே டுவர்ட்ஸ் ஆக்லாந்து நோக்கி பயணிக்குது. 38 நதிகள் டவுப்போவில் கலக்குது. ஆனால் ஒரே ஒரு நதி மட்டும்தான் வெளியில் வருது. அதுதான் இப்போ நம்ம பார்க்குற அட்டகாசமான வைக்கோட்டோ நதி. அதில் தான் இடையில அங்கங்கே வந்து உங்களுக்கு நதியை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான் வச்சுருக்காங்க. பெரிய லெவலில் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க. வரும்போது அந்த ஓப்பன் பண்ணுறதையும் பார்த்துருப்பீங்க. பிரமாதம். இந்த பக்கமும் சும்மா அடித்து நவுத்தி பார்த்துருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிவியில் பாருங்கள் தயவுசெய்து. நீங்கள் மொபைலில் பார்த்துருந்தாலும் நீங்கள் பார்க்காத ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் நான். ஓகேங்க, அட்டகாசமான இந்த வைக்கோட்டோ நதிக்கு நன்றி, நம்ம பிரதருக்கும் நன்றி. இந்த அட்டகாசமான தேங்க்ஸ் டு ரேபிட் ஜெட் ஃபார் த கிரேட் த்ரில் அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் பிரதர். Yes, thank Bye you. bye. அல்டிமேட். என்ன வியூ பாருங்க. ஓப்பா போகலாம், நடந்து போகலாம். அவங்களும் அப்படியே அடுத்த செட்டுக்கு ரெடி ஆவாங்க. மணி 1:05 1:20 அப்படி குடிக்க வந்துடுவாங்க அடுத்த பிரேக். உங்களுக்கு அப்படியே அந்த வெறித்தனத்தை கடத்திட்டேன்னு நம்புகிறேன். தேர்ட் ஐ வியூ, ஃபஸ்ட் ஆங்கிள் வியூன்னு எல்லா இதுலேயும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதாங்க என்னோட முக்கிய குறிக்கோள். அதுக்காக நான் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நம்ம எடுத்திருக்கோம் நம்ம சேனல்லன்னு.
எனக்கு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் தான் என்னோட முக்கியம். நானும் என்ஜாய் பண்ணேன் அஃப்கோர்ஸ், பட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிறப்பாக. வெரி குட். The best thrilling adventure I have ever had in my life. Very glad to hear. Yeah. I can grab your life jacket. Yeah. So hope I got the very good clips and my viewers will enjoy too. Thanks a lot. Thank you. No problem. Thank you. There's some photos and videos up on the computer there. Yeah. இருங்களா கழட்டி வச்சுட்டு பேசுவோம். தேங்க்யூ. ஓகேங்க, கிளம்பலாமா? நம்ம ஃபோட்டோஸ்லாம் இதை வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் இருக்கேன் இந்த எண்டில் தெரியுதா? வேணும்னு நம்ம ஃபோட்டோஸ் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், கேமரா வச்சுட்டு குமார் பாருங்கள், கேமரா வச்சுட்டு எப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மற்றவங்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க கையில். நான் மட்டும் பாருங்க தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். எவ்வளோ எல்லோரும் பிடிச்சிருக்காங்க. கீழே விழுந்துருவான்னு பயந்துட்டு உங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்க. தெரியுதா? இது இன்னொரு ஆங்கிள். நான் எடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னையே எடுத்ததை நீங்கள் பாருங்கள். இப்போ சூப்பரா ஃபுல் கவனமும் வீடியோவில் தாங்க இருக்கு. ஆடே சான்ஸ் இல்லைல்ல. சூப்பர். ஓ ஓகே, தேங்க்யூ. சரிங்க, நம்ம அப்படியே போகலாம். நல்ல வேலை, சொல்கிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு எடுத்துட்டேன். சூப்பர். சரி, யாராவது போனாங்கன்னா கேட்டு போவோம். இங்கேருந்து போகிறது கஷ்டம்தான். லேக் டவுப்போவில் வந்து நம்ம லிஃப்ட் கேட்டு தான் போகணும். இங்கேருந்து 13 கிலோமீட்ரு. பார்ப்போம், யார்ட்டையாவது கேட்போம். போயிடும்னு நினைக்கிறேன். இங்கே எப்படி நிறைய பேர் வருவாங்க. கேட்டு போயிடலாமா? நான் ஏறிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. பாய். இப்போ நடு காட்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அங்கங்கே அவங்கவுங்க கேம்ப் மாதிரி போட்டுவிட்டு அப்படி ஆற்று கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்களோட இது வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரிவர் ராஃப்டிங் மாதிரி தான். பட் இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஜெட்டு ரிவர் ராஃப்டிங் நாளைக்கு பண்ணுறோம். Thanks a lot for the help. Thank you. Thanks brother. Thank you. Nice to meet you. Have fun in your travels. Thank you. ஓரளவுக்கு வந்தாச்சுங்க. Thank you. Thanks for helping. Thank you. அவங்க இப்படி போகிறாங்க, மெயின் ரோடு வந்து இறக்கி விட்டாங்க. நம்ம இப்படி போகணுங்க. ஆனால் கிட்டத்தட்ட நம்ம இன்னொரு 7 கிலோமீட்டர் போகணும் லேக் டவுப்போவுக்கு. போகலாம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை முடிஞ்சதில்லை. முக்கியமான விஷயம் அதை எடுத்தாச்சு. அதுவே எனக்கு சந்தோஷம்தான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது போங்க. நம்ம வந்து லிஃப்ட் கேட்டும் போகலாம், நடந்தும் போகலாம். நம்ம ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு பயமும் கிடையாது இனிமேல். ஏன்னா ஆன் டைமுக்கு நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஜெட் போட்டை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாப்பியா? மோட்டர் ஸ்போர்ட் பார்க்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், மோட்டர் ஸ்போர்ட்டு நடக்குதுங்க. கார் ரேஸுங்க, மோட்டர் ஸ்போர்ட்டு. டவுப்போ இன்டர்நேஷ்னல் மோட்டர் ஸ்போர்ட் பார்க். எப்படி இங்கே பாருங்கள், தெரியுதா? உள்ள ரேஸ் வச்சுருக்காங்க. அட்வென்ச்சர் தனி, மோட்டர் ஸ்போர்ட்லாம் நடக்குதுங்க. கார் ரேஸு. அப்படியே ஆப்போசிட்டில் நின்று லிஃப்ட் கேட்டு ட்ரை பண்ணுவோம். அதில் அப்படியே நடந்து கூட போகலாம் பொறுமையாக. நமக்கு ஒன்றும் அர்ஜென்ட்டும் இல்லை. ஸோ போயிட்டுருக்கோங்க. கிடச்சிருச்சு மறுபடியும் லிஃப்ட். தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் லிஃப்ட். தேங்க்யூ. ஐ எம் குமார் ஃப்ரம் இந்தியா. தேங்க்யூ. ஸோ இவரும் டவுப்போ போகல, போகிற வழியில் இறக்கி விட்றான்ட்டார் மெயின் ரோட்டில். Thanks a lot. Thanks for this great help. Thanks brother. Cheers man. Thank you. ஏறுங்க, நம்ம இறங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. இன்னும் 4 கிலோமீட்டர் தான். நம்ம நடந்து கூட போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. அப்பா 3 லிஃப்ட் இன்னைக்கு பிடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் டவுப்போ வந்துட்டோம். இன்னொரு 4 கிலோமீட்டர் அந்த லேக் போகணும். பட் இனிமேல் பிரச்சனை இல்லை, சமாளிச்சிடலாம். நடந்து கூட போய்க்கலாம். 1 மணி நேரத்தில் தான் 4 கிலோமீட்டர் நடக்கிறது. பாருங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா லிஃப்ட் மட்டும் தான் ஒரே வழி. சமாளிக்கணும். சமாளிப்போம். ஓகே, இங்கே பாருங்க, மறுபடியும் லிஃப்ட் கிடச்சிருச்சு. ஹலோ பிரதர். Thanks for giving lift. I'm Kumar from India. Pal from Punjab. Oh, Punjab. Oh, great. Nice to meet you. And thanks for giving the lift. Thank you. I saw you and then I thought, okay. Someone might be waiting to go to town, so. Okay, thank you. Thanks a lot. நான் நின்றுட்டு இருந்தேன். இந்த தடவை நான் கை காட்டும்னு அவரே நின்றுட்டாருங்க. நிப்பாட்டிட்டு டவுனுக்கு போகிறீங்களா கேட்டார். ஆமாண்ணே. உடனே வந்து லிஃப்ட் கொடுத்துட்டாரு. பயங்கர சந்தோஷம். நடந்து போயிருக்கணும், இல்லைன்னா 4 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கலாம் 1 hour. பட் பரவாயில்ல. தேங்க்ஸ் ஃபார் தட். இட்ஸ் கிரேட் ஹெல்ப். தேங்க்யூ. ஓகே, எங்கள் பிரதரை வந்து அப்படியே இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. இங்கே ஒரு பிரிட்ஜ் ஆற்றுக்கு பக்கத்தில். அங்கேருந்து நம்ம பங்கி ஜம்பிங் இங்கேயும் ஃபேமஸ். அது பண்ணுறது இங்கேருந்து ஆப்போசிட் சைட்லேருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்காக இங்கே ட்ராப் பண்ணுறாரு. ஓகே அப்படின்ட்டேன். இங்கே வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே நடந்து போயிடலாம். பாருங்க, அங்கேருந்து பங்கி ஜம்பிங் பண்ணுறாங்க.
நம்ம குயின்ஸ்டவுனில் பார்த்தோம். இது இன்னொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸு. இந்த இடமே நல்லாயிருக்கு. மக்கள்லாம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு குட்டி உடன் பிரிட்ஜு, அந்த பக்கம் ஒரு வீடு. ஸோ இதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். So basically, are you from? Are you locally or you? No. I'm from India. I'm just traveling. Are you just traveling? So Yeah. you're not citizen or No, not from New Zealand. Okay. Okay, bro. Sweet. Yeah. Thank you, brother. Have a good one, See you. Yeah. Bye. Okay. See you blog. Yeah, see Might see you blog. Thank you. Alright. Thank you. Bye. ஸோ நான் இதை கேட்கவே இல்லை. அவராக வந்து நீங்கள் இதை வந்து வீடியோ எடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து விட்டு போகிறாரு. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் சிட்டி, நீங்கள் நடந்து கூட போய்க்கலாம் அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டேன். தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ. அடாடா ஒரு பிரமாதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது, ஒரு வேலி மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. அந்த இடத்துல பங்கி ஜம்பிங் பாருங்களேன். நம்ம க்ளோஸ் அப்லாம் போய் எடுத்துருப்போம். மக்கள் நிறைய வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கேருந்து ஜூம் பண்ணி எடுப்போம். இந்த பக்கம் ஒரு குட்டி பிரிட்ஜ் அழகாக போட்டிருக்காரு. ஆனால் இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஹலோ, ஹாய். அந்த அம்மா பார்த்தீங்களா, அவங்க வந்து இதுதாங்க மௌரி தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி தெளிவாக தெரியுது பாருங்கள். இல்லைங்க, ரொம்ப அப்படி சரிஞ்சோ போகுது. அவங்க ஏதோ வேறு எப்படியோ இறங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. பட் ஆனால் யாரும் வந்து இது பண்ணலைங்க. கொஞ்ச நேரமாக நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். யாரும் பங்கி ஜம்பிங் பண்ணலை. பட் ஆனால் இங்கே ஒரு ஃபேமிலி தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஆற்றுல. இவங்க வந்து இது தாங்க மௌரி ஃபேமிலி தான். நல்லா பார்த்துட்டேன். தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கிறாரு எனக்கு. தேங்க்யூ. இங்கே பாருங்கள் அழகாக ஒரு போட்டில் போயிட்டுருக்காங்க. ஹலோ, குட்டி போட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அது தெரியுது மேலே உங்களுக்கு பங்கி ஜம்பிங். இது எங்கே இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா க்ளோஸில் போனால் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். யாருமே வரல. வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நானும் கொஞ்சம் நேரமாக. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுதுங்க. இப்போ யாரோ பங்கி ஜம்பிங் பண்ணுறாங்க பாருங்கள். அங்கே மேலேருந்து அழகாக பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த கம்பி மாதிரி நீட்டுறாங்க, பிடிச்சிட்டாரு. அதில் அப்படியே பிடிச்சி போட்டில் இறக்கிடுவாங்க. சரி, அப்படியே கிளம்புமா இங்கேருந்து. சூப்பராக பங்கி ஜம்பிங்க பார்த்துட்டோம். ஜூம் பண்ணி க்ளோஸ்அப்பில் அப்படியே மௌரி ஃபேமிலி பார்த்துட்டோம். ஹலோ, backpacker Kumar. You can check it out. Yeah. You are Maori? Yep. Okay, very happy to meet you. Get 10,000 likes and I'll get one. 10,000 likes. Thanks a lot. Thanks, brother. Thanks a lot. Nice to meet you, brother. Nice to meet you, brother. Nice to meet you. Hello. Hello. YouTube. Hello. Hello, sister. Someone who's for YouTube. How do you spell that? This one. Check in YouTube. Yeah. Okay. Thank you, brother. Thanks a lot. Yeah. See you all. Bye bye. Jump in. No. It's very cold. Nice. Yeah. Thank you. Bye bye. சரிங்க, சூப்பராக அந்த ஃபேமிலியும் பார்த்தாச்சு. பாய். இந்த பங்கி ஜம்பிங் பார்த்தாச்சு. மேலே ஒரு ஹெலிகாப்டர் போகுது, அதுவும் பார்த்தாச்சு. ஒரு 1.5 கிலோமீட்டர் லேக் டவு நடந்து போவோமா? ஹலோ காய்ஸ். ஹாய். Hello, brother. Yeah. You going are you live or something? Are you going live? No, not live. Or are you posting that? In YouTube, yeah. Okay, see you guys. Bye-bye. Yeah, bye-bye. இங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க பாரு பசங்க. Bye-bye. Bye-bye. Bye. இவங்க எல்லாருமே மௌரி தாங்க. அவங்க ஏதோ அப்படி பழங்குடிகள் மாதிரி வாழ்ந்துமாங்க நினச்சிங்க. அது இல்லைங்க. என்னென்னா பூர்வகுடிகளாக இருந்தாலும் எல்லாம் மாடர்னுக்கு மாறிட்டாங்க. பட் இருந்தாலும் முகத்தை பார்த்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக கேட்டேன், அவங்களும் ஓகேன்ட்டாங்க. சரி, சூப்பர் வியூ. ஜம்முன்னு பார்த்தாச்சு. நான் அப்படியே நடக்கிறேன் லேக் டவுப்போ. ஃபைனலாக ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் நடந்து டவுன் பக்கம் வந்தாச்சுங்க. அந்த பக்கம் லேக்கு, அப்படியே லேக்கை நோக்கி ஜாலியாக போகலாம். நியூசிலாண்டில் வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பொருள்கள் விலையெல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுனால முதலே ஜாஸ்தி தான், இருந்தாலும் இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு லாக்டவுனுக்கு அப்புறம். உலகம் ஃபுல்லாக அதுதானே ஏறிக்கிட்டே இருக்குது எல்லாமே. நம்மளோட வருமானம் மாறலை, ஆனால் விலை மட்டும் ஏறுது. உலகம் ஃபுல்லாக மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு நியூசிலாந்து மக்கள் மட்டும் விதிவிலக்கா? ஸோ அப்படி எல்லாமே வந்து பொருள்கள்லாம் ஸ்கை ராக்கெட் ஆகியிருக்கிற இந்த நியூசிலாண்டில் ஓரளவுக்கு சீப்பாக
த சீப்பஸ்ட் சூப்பர் மார்க்கெட். பொருள்கள் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து சீப்பாக வாங்குறதுக்கு முக்கியமான இடம் ஒரே இடம் இதுதாங்க, பேக் அண்ட் சேவ். இந்த சூப்பர் மார்க்கெட்டு தான் எல்லா முக்கிய நகரங்கள், குட்டி டவுன்ஸு, கிராமத்தில் மட்டும் இருக்காது, பட் இந்த மாதிரி குட்டி டவுன்ஸில் கூட இந்த பேக் அண்ட் சேவ் இருக்குங்க. தனியாக தெரியும் இந்த எல்லோ கலர் பெரிய பில்டிங். உள்ளே போனீங்கன்னு வைங்களேன் எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி ஈவினிங் வேணால் நம்ம போய் பார்க்கலாமா, அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில வீடியோ எடுக்க. பட் இதுதாங்க அது. அப்படியே நடந்து இந்த லேக் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், வேர்ல்ட்ஸ் கூலஸ்ட் மெக்டொனால்ட்ஸ் as chosen from 34,000 restaurants. வேர்ல்ட்ஸ் கூலஸ்ட் மெக்டொனால்ட்ஸ். பயங்கரமாக இருக்கே. மெக்டொனால்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ளைட்டு மாதிரி அது மேலே நிறுத்தி வச்சுருக்காங்க. வாங்க, இந்த வேர்ல்ட்ஸ் கூலஸ்ட் மெக்டொனால்ட்ஸில் ஒரு குட்டி பர்கர் வாங்கிட்டேன். $5 சிங்கிள் பர்கரு. அட்டகாசமான ஏரிங்க. நியூசிலாந்தோட மிகப்பெரிய நன்னீர் ஏரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த லேக் டவுப்போ தான். ஒரு எரிமலையால் உருவாக்கப்பட்டிருக்கு பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி. இன்னுமே வந்து ஒரு எரிமலைக்கு இதில் தான் இது இருக்குது. 1800 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு அந்த எரிமலை வெடிச்சிருக்கு. அதான் கடைசியாக வெடிச்சதுங்க. ஸோ 1800 வருஷம் முன்னாடினா கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கே மக்களே இல்லாத பொழுது தான் வெடிச்சிருக்கு. மௌரி மக்கள் தான் முதல் முறையாக வந்தாங்க 13ஆம் நூற்றாண்டில். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த ஒரு வல்கானிக் எரப்ஷனும் நடக்கலை, எரிமலை வெடிப்பு. பட் ஆனால் ஒரு ஆக்டிவ் வல்கானோ ரீஜனுங்க இது. தெரியும் உங்களுக்கு, இந்த ஏரியாவே ஃபுல்லாக ஜியோ தெர்மல் எனர்ஜி ரீஜன், ஆக்டிவ் வல்கானோ இருக்கிறதுனால. ஸோ அதனால தான் ஏகப்பட்ட ஹாட் ஸ்ப்ரிங்ஸு, இந்த கீசர்ஸு அதெல்லாம் பார்க்க முடியுது. ஐ லவ் டவுப்போ. இதுதான் அந்த பர்கர். இங்கே காஃபியும் பர்கரும் ஒரே ரேட் தான். அப்படியே ஒரு குட்டி பர்கரை சாப்பிட்டு அப்படியே நடந்துகிட்ருக்கேன். அந்த பக்கம் ஒரு எரிமலை இருக்குது. இதுவே எரிமலையால் உருவான ஏரி தாங்க. 1800 வருஷத்துக்கு முன்னாடி. மாவுரி இன மக்கள் மெயினாக நார்த் ஐலாண்டில் தான் இருக்காங்க. இந்த நாட்டோட பூர்வக்குடிகள் 13ஆம் நூற்றாண்டில் பொலினீஷியாவிலேருந்து வந்தவங்க. இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். பாருங்கள், இது எல்லாமே அவங்களோட சிலைகள் தான். அவங்களோட முன்னோர் தான் வந்து சிலைகளாக வந்து இது பண்ணுறாங்க. இதை வழிபடுறது இல்லாமல் அவங்க வந்து இன்னுமே வந்து அவங்க கூட இருக்காங்க, அவங்கள வழி நடத்துகிறாங்க, அவங்களோட எல்லா செயலையும் காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்புகிறாங்க. பாருங்கள், வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு இந்த ஏரியாவில் நிறைய நம்ம வந்து மௌரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்க முடியும். மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. அற்புதமான பிரமாதமாக இருக்குது இந்த சிலை. அது இந்த முக்கியமாக இந்த மூஞ்சி இடையில இருக்கிறது, அந்த மேலே ஒன்று பிரமாதமாக இருக்குது. மௌரி சம்மந்தப்பட்ட விஷயம் தனி எபிசோடாகவே வருது. அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. நாளைக்கு காலையில் நியூசிலாந்தோட மிகப்பெரிய நன்னீர் ஏரி, கிட்டத்தட்ட ஒரு சிங்கப்பூர் சைஸு இதோட சர்ஃபேஸ் ஏரியா எடுத்திங்கன்னா. சிங்கப்பூர் சைஸில் ஒரு ஏரி. பட் இதோட பெரிய ஏரியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோன்னு வைங்க. நியூசிலாண்டில் இதுதான் பெருசு, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில். அப்படியே நடந்து இந்த லேக்கோட இந்த மூலைக்கு வந்தாச்சு. அது வந்து நதியாக பிரிகிற இடத்துல. வாங்க, ஸ்விம் ஜோன் கரெக்டாக எங்கே ஸ்விம் பண்ணுமோ அங்கே தான் பண்ணணும். எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ணுறதில்ல. கொஞ்சம் ஆழம் இல்லாமல் இந்த பகுதியை தான் வந்து சேஃபாக ஸ்விம் ஜோன் வச்சுருக்காங்க. பாருங்க, அங்கே கோன் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே ஸ்விம் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள். ஹலோ, video. I'm a YouTuber. Oh. Nice to meet you. What's your name? Good. My name is Lee. Lee. My name is Kumar. Nice to meet you. பாருங்க, இங்கே வந்து அந்த சீ பிளேன் இருக்கும் இல்லைங்க மால்தீவ்ஸில். இந்த ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு ப்ரைவேட் ரெசார்ட்ஸ்க்கெலாம் போகிறதுக்கு சீ பிளேனில் கூப்பிட்டு போவாங்க. குட்டி பிளேனு தண்ணியிலே இறங்கும். அந்த மாதிரி பிளேன் இங்கேயும் இருக்குங்க. பட் இப்போ இல்லை. பட் அது அந்த விஷயம் இங்கே இருக்குது. அது பண்ணலாம் வேணாம். பாருங்கள், டைப்போஸ் ஃப்ளோட் பிளேன். சீ பிளேன் தான் ஃப்ளோட் பிளேன் போட்டிருக்காங்க. கடலில் மட்டும் வரலாமா என்ன, லேக்லேயும் பண்ணலாம் ஃப்ளோட் பிளேன். ஹலோ, ஹாய், ஹலோ, ஹலோ. இல்லை மௌரி தான். இது பாருங்கள், டைப்போஸ் ஃப்ளோட் பிளேன். குட்டி இந்த சீ பிளேனு பாரு, இந்த மாதிரி போகும், தண்ணிலையும் போகும். ஸோ இது வேணால் இங்கே புக் பண்ணிக்கலாம். 140 ஆரம்பிக்குதுங்க. 140 200 300 பயங்கரமாக போகுது. Backpacker Kumar. Okay, Backpacker Kumar. Check it out. Okay. Well, I know that. Yeah. I watched that. You watch Backpacker Kumar? Oh, me. Oh, great. I subscribed to you. Thank you. Bye. ஓகே, பார்க்குறேங்கிறாரா இல்லை பார்த்துருக்கேங்கிறாரா? பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே.
தெரியுதா? இதுதாங்க நதி. சரி, நதிங்கிற பாருங்க, லேக் டவுப்போலேருந்து அந்த பிரிஞ்சு போகிற ஒரே ஒரு நதியான லேக் வைக்காட்டோ. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நதி, அப்படியே ஆக்லாண்டு வரைக்கும் போகுது. அதில் தான் அந்த நம்ம மாபெரும் அந்த ராப்பிட்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து ஜெட் போட் பண்ணோம். நாளைக்கு ராப்பிட்ஸில் வந்து உங்களுக்கு அட்டகாசமான ஒரு ரிவர் ராஃப்டிங் பண்ண போகிறேன். அடுத்த எபிசோட் நாளைக்கு மதியம் பண்ணுறோம். நாளைக்கு காலையில் தான் அந்த மௌரி வில்லேஜ் விசிட்டு, அது அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. சூப்பரில் அட்டகாசம். டைம் ஆச்சு, படம் போய் நம்ம வந்து பஸ் ஏறுவோம். வாங்க இருங்க, அந்த வைக்காட்டோ நதியை பற்றி பார்த்துருவோமா? அதில் அழகாக போட்டிருக்காங்க படம் போட்டு. பாரு, இங்கே தான் ஆரம்பம். லேக் டவுப்போலேருந்து வெளியே போகுது. நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஸோ இந்த லேக்லேருந்து வெளியில் போகிற ஒரே நதி இந்த லேக், இது ரிவர் வைக்காட்டோ தான். அது அப்படி போகுது, இப்படி வளைஞ்சி போய் அப்படியே பாருங்கள் ஹாமில்டன், முக்கியமான ஒரு டவுனு. இதை தாண்டி போய் மேலே ஆக்லாண்ட் இருக்குங்க. ஆக்லாண்டுக்கு கொஞ்சம் கீழே போய் இந்த அட்டகாசமான நார்த் ஐலாண்டில் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டில் உள்ள போர்ட் வைக்காட்டோவில் போய் கடலில் கலக்குதுங்க. இந்த பக்கம் இருக்கிறது டாஸ்மான் சி. ஸோ டாஸ்மான் சீயில் போய் கடலில் கலக்குது. இங்கே லவ் டவுப்போல் ஆரம்பிச்சு இந்த அட்டகாசமான மைட்டி ரிவரை பயணத்தை சூப்பராக பார்த்துட்டோம். இதில் பல்வேறு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். நம்ம பண்ண ஜெட் போட்டு, அப்புறம் இந்த ஸ்கை டைவிங்கு, அப்புறம் இந்த மாதிரி ஜாலியாக இது பண்ணுறது, ரிவர் ராஃப்டிங் நாளைக்கு பண்ண போகிறது, சீனிக் ஃப்ளைட்டு, மீன் பிடிக்கிறது. ஸோ ஒரு பிரமாதமான ஒரு இடம் சூப்பராக பார்த்தாச்சு. மைட்டி வைக்காட்டோவா ஃபைனலாக போய் பஸ் ஏறுறதுக்கு தான் நமக்கு டைம் இருக்குது. வாங்க, வந்தாச்சுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. நேற்று இறங்க நம்ம அதே தான், 2 பஸ் நிற்குது, இன்டர்சிட்டி எதுன்னு தெரில. அப்படியே இந்த மலைகளில் எத்தனை மாடுகள் மேய்ஞ்சிட்ருக்கு இந்த ஸ்லோப்ஸ்லேயே. அவ்வளோதாங்க, கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்னொரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம் நம்ம ஊர் ரொட்டாருவாக்கு. மணி மாலை 5:15 கரெக்டாக வந்துட்டோம் நம்மளோட ஊர் ரொட்டாருவாவுக்கு. நம்ம ஹாஸ்டல் அங்கே இருக்கு. நம்ம அப்படியே அங்கே போயிட்டு நம்ம லேக்கில் முடிச்சிடுவோமா இந்த எபிசோடை. ஃபைனலாக லேக் டவுப்போவில் பார்த்தது, ரொட்டாருவாவில் முடிக்கிறோம். பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? அட்டகாசமான இந்த பறக்கும் போட் உண்மையாலுமே மெய் செலுத்துறேங்க. அட்டகாசமான ஒரு அட்வென்ச்சர் நான் இது வரைக்கும் பண்ணதுலையே. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் முக்கியமாக இந்த மௌரி பழங்குடியினர், இந்த நியூசிலாந்து நாட்டின் பூர்வ குடியினரான மௌரி பற்றி பார்க்க போகிறோம். அவங்க கிராமத்துக்கே போக போகிறோம். இங்கே இருக்க இன்னொரு 4-5 கிலோமீட்டரில் இருக்குது. நாளைக்கு காலையில் 9 மணிக்குங்க. அதுவும் நான் வந்து அந்த புக் மீ நியூசிலாண்டு வெப்சைட்டில் தான் புக் பண்ணேன். கைடட் டூர், அது அப்படி தான் எடுத்தாகணும். அது ரொம்ப சீப்பாக பண்ணியிருக்கேன் நான். நல்ல ஆஃபரில் கிடச்சிது, ஆல்மோஸ்ட் 50% டிஸ்கவுண்ட்டில். ஸோ அதில் தான் புக் பண்ணியிருக்கேன். நீங்கள் நியூசிலாந்து வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், பஸ்ஸு புக் பண்ணுறது, இந்த இன்டர்சிட்டி ஃப்ளெக்ஸி பாஸ் பற்றி சொல்லியிருப்பேன். மற்றபடி இந்த ஆக்டிவிட்டீஸ், இந்த பங்கி ஜம்பிங்காக இருக்கட்டும், நம்ம போன மில்ஃபர்ட் சவுண்டர் டூராக இருக்கட்டும், இன்றைக்கி பண்ண ஜெட் போட்டாக இருக்கட்டும், நாளைக்கு பண்ண போகிற 2 விஷயங்கள், காலையில் இந்த மௌரி கிராமமாக இருக்கட்டும், இல்லை ஈவினிங் ஆஃப்டர்நூன் பண்ண போகிற ஒயிட் வாட்டர் ராஃப்டிங், ரிவர் ராஃப்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த கம்பெனிஸ் டைரெக்டாக புக் பண்ணிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, ஜெட் போட்டுக்கு $155 சொன்னாங்க, ஆல்மோஸ்ட் 8000 ரூபா. ஆனால் நான் வந்து 91 நியூசிலாந்து டாலர், அதாவது ஒரு 4600 4700 ரூபாயில் புக் பண்ணிட்டேன். சீரியஸாக ஒர்த். 4500 ரூபாய்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரியும், பட் நியூசிலாண்டில் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக ஒர்த்து தான். சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ புக் மீ நியூசிலாண்ட் கூகுள் அடித்தாலே அந்த வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எந்தெந்த ஊரில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அது என்னென்ன ப்ரைஸ் ஆஃபரில் அவங்க டீல் கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்கன்னு வரும். ஸோ அதை நீங்கள் அழகாக புக் பண்ணிக்கலாம். நம்மளோட இந்தியன் கிரெடிட் டெபிட் கார்டு வச்சு லேக் ரொட்டாருவா 2வது ஏரியில் வந்து முடிச்சிடலாம். நிறைய அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்காங்க. நம்மளும் அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஹாஸ்டல் போய்ட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் அட்டகாசமான இந்த மௌரி பழங்குடியினர் பற்றி சூப்பராக வந்து அந்த கிராமத்துக்கே போய் பார்ப்போங்க. ஓகேங்களா? பார்க்கலாங்க. நன்றி. பாய்.